ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியரை செட் பண்ணுறதுக்காக டிஎன்இஏ கவுன்சில் தகுந்த நிறைய வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முக்கியமான என்னென்னா இந்த ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு நிறைய யூடியூபர்ஸ் வந்து வீடியோஸ் வந்து போட மாட்டாங்க, நல்லாவே தெரியும். சரியா, ஒகேஷனல் ஸ்ட்ரீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ரவுண்டாக நமக்கு கவுன்சிலிங் வந்து முடிஞ்சிடும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா வெறும் 29 பேஜ் தான் இருக்குது. அதாவது லாஸ்ட் இயர் வந்து எந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எந்த காலேஜில் அலாட்மெண்ட் கிடச்சிருக்கு, என்ன கோர்ஸ் வந்து அலாட்மெண்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் ஆர்டர். ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் நீங்கள் வந்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு ஒழுங்காக கொடுக்கணும். சாய்ஸ் ஃபில்லிங் நீங்கள் ஒழுங்காக கொடுக்கல அப்படின்னா காலேஜ் வந்து கண்டிப்பாக கிடைக்காது. நாட் அலாட்டட் அப்படின்னு தான் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாட் அலாட்டட் அப்படின்னு தான் வரும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக கொடுக்க தெரியாமல் சாய்ஸ் ஃபில்லிங் ஏனோ உதாரணம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நாட் அலாட்டட்னு வந்துடும். அதனால் சாய்ஸ் ஃபில்லிங் உங்களுக்கு கொடுக்க தெரியல, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் ஹெல்ப் வேணும் அப்படின்னா எப்போ வேணாலும் நீங்கள் நம்மளை தொடர்பு கொள்ளுங்க. நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் காத்துட்ருக்கோம். சரியா, நம்மளோட நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்காக என்னன்னு சொல்லி உதவுறேன். சரியா, அதனால் ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் நீங்கள் நல்லா கவனிங்க. ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் ஆதித்யா என்எம் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 199 மார்க் எடுத்திருக்காரு. அவர் வந்து 13-15, அதாவது எஸ்எஸ்எனில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கிடச்சிருக்கு அவருக்கு. சரியா, ஆனால் ஒகேஷனல் ஸ்ட்ரீமை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா வேக்கன்சி லிஸ்ட்டு நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கான வேக்கன்சி லிஸ்ட்டு வெளியிடுறேன். சரியா, அந்த வேக்கன்சி லிஸ்ட்டை பார்க்கும்போது சில காலேஜஸில் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டே இருக்காது ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு. அதாவது உங்கள் கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது சில கம்யூனிட்டியில் சீட்டே இருக்காது. அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. சரியா, அப்போ நிறையா விஷயத்தை நம்ம செக் பண்ணி தான் ஒகேஷனல் ஸ்ட்ரீமுக்கு நம்ம என்னாச்சு பார்த்தீங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங் போட வேண்டியது இருக்குது. அதனால் தயவு செய்து கொஞ்சம் நீங்கள் உன்னிப்பாக கவனித்து ஒகேஷனல் ஸ்ட்ரீமில் இருக்கீங்க அப்படின்னா உன்னிப்பாக கவனித்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ கட் ஆஃப் வரைக்கும் நமக்கு வந்து சீட் வந்து கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள். அதாவது 85 கட் ஆஃப் வரைக்குமே சீட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் 140 கட் ஆஃப் எடுத்த பசங்களுக்கு நாட் அலாட்டட் வந்திருக்கும். இங்கே பாருங்கள், 85 எடுத்த பையனுக்கு சீட் வந்து கிடச்சிருக்கு. ஆனால் 145 எடுத்த பையனுக்கு 146 எடுத்த பையனுக்குலாம் நாட் அலாட்டட் வந்திருக்கும். ஏன் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் போட தெரியாமல் போட்டிருப்பாங்க. சரியா, அப்போ சாய்ஸ் ஃபில்லிங் ஒழுங்காக நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கட் ஆஃப் வந்து லோ கட் ஆஃபாக இருந்தாலும் உங்களுக்கு காலேஜ் வந்து கிடைக்கும். சரியா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா சாய்ஸ் ஃபில்லிங்கோட அதாவது சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது ஒரு ஆர்ட், அது வந்து ஒரு கலை மாதிரி. அதை வந்து நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி போட்டோம் அப்படின்னா நமக்கு லோ கட் ஆஃபாக இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் கிடைக்கிறதுக்கு சீட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் இந்த பிடிஎஃப் ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் செக் பண்ணி பாருங்கள். இந்த பிடிஎஃப் ஃபைலோட டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.